இந்த கதையோட பேர் ஓநாய் மற்றும் 7 ஆட்டுக்குட்டிகளும். முன்னொரு காலத்தில் ஒரு காட்டில் ஒரு தாயாடு அது தன்னோட 7 குட்டிகளோட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தது. அந்த ஆட்டுக்கு ஒரு பெரிய வீடு ஒன்று இருந்தது. அந்த தாயாடு தன்னோட குட்டிகளை ரொம்ப பாசத்தோடு வளர்த்துட்டும் வந்தது. அந்த தாயாடு தன்னோட குட்டிகளுக்கு வீட்டிலேயே புற்களை வளர்த்து உணவாக கொடுத்துட்டும் வந்தது. செல்லம், வெளியே எங்கே போயிடாதீங்க, அந்த புற்களை சாப்பிட்டு போயிட்டு படுத்து தூங்குங்க. அந்த ஆடு தன்னோட வீட்டில் டைனிங் டேபிள், ஃப்ரிட்ஜு, பீரோ, டிவி, சோபா, வால் கிளாக் எல்லாமே வாங்கியும் வச்சுருந்தது. டேய், டிவி சேனலை மாற்றுடா, புது படம்லாம் இப்போ நிறைய வந்திருக்கு, நம்ம வச்சு பார்க்கலாண்டா என்று கூறியது மூத்த ஆட்டுக்குட்டி. இப்போ வர புது படம்லாம் ஒன்று கூட நல்லா இல்லை, ஏதாவது ஒன்று தான் நல்லா இருக்கு. எனக்கு டாம் அண்ட் ஜெர்ரி தான் பிடிக்கும், நான் அதே பார்க்குறேன்டா என்று கூறியது கடைசி ஆட்டுக்குட்டி. சரி சரி, கொஞ்ச நேரம் பார்த்துட்டு சேனலை மாற்றிடணும், புரியுதா? எங்கள் சேனல் வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏழு ஆட்டுக்குட்டிகளும் தன்னுடைய வீட்டின் முன்பு நின்று கொண்டிருந்தன. அப்பொழுது அந்த வழியாக ஓநாய் ஒன்று வந்தது. இந்த ஆட்டுக்குட்டிகளை பார்க்கறப்போ நாக்கில் எச்சியா ஊறுதே நமக்கு. இதை சாப்பிட்டா எவ்வளவு ருசியா இருக்கும். கண்ணுங்களா, அம்மா இருக்காங்கள? உடனே அந்த ஓநாய் அங்கிருந்து போய்விட்டது. இங்கே ஒரு ஓநாய் சுற்றிக்கிட்டு இருக்குன்னு சொன்னாங்களே நம்ம அம்மா, அந்த ஓநாய் தான் இது. இந்த ஓநாய்கிட்ட இருந்து நாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் என்று கூறியது மூத்த ஆட்டுக்குட்டி. உடனே தாயாடு தன் வீட்டுக்குள் இருந்து வெளியே வந்தது. கண்ணுங்களா, என்னடா ஆச்சு? அம்மா, இங்கே ஒரு ஓநாய் வந்துச்சுமா. உன்னை பற்றி அந்த ஓநாய் விசாரிச்சுதம்மா என்கிட்ட. நீ வீட்டில் இருக்குன்னு தெரிஞ்சவொன்னே அந்த ஓநாய் ஓடியே போச்சுமா. பசங்களா, நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும். உங்களை சாப்பிட பார்க்குது அந்த ஓநாய். மறுபடியும் அந்த கொல்லிக்கண்ண வாயம் வராம்பார். டேய் கொல்லிக்கண்ணு வாயா, ஏன்டா இங்கேயே சுத்திட்டு இருக்க? இந்த பக்கமா இனிமே வந்தீங்கன்னா உன்னை நான் சும்மா விட மாட்டேன் என்று கூறியது தாயாடு. நான் சும்மா தாங்க இந்த பக்கம் வந்தேன். சும்மா விசாரிச்சேன் உங்களை பத்தி. நான் இந்த ஆட்டுக்குட்டிங்க அதுக்குள்ளேயே பயந்து போச்சுங்க. நான் உங்க ஆட்டுக்குட்டிகளை எதுவும் செய்ய மாட்டேன். அந்த ஆட்டுக்குட்டிகளை எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று கூறிவிட்டு அந்த ஓநாய் போய்விட்டது. மறுநாள் காலை அந்த 7 ஆட்டுக்குட்டிகளும் வெளியில் நின்று கொண்டிருந்தது. அம்மா நம்மளை வெளியே நிற்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே, வாங்க எல்லாரும் உள்ள போலாம். அந்த கொல்லிக்கண்ணு வாயம் வந்துட போறான். அந்த ஓநாய்க்கு அந்த 7 ஆட்டுக்குட்டிகளை பார்த்ததிலிருந்து வாயில் எச்சில் ஊற ஆரம்பித்தது. அதனால் அந்த ஓநாய் அந்த ஆட்டின் வீட்டின் பக்கமாக வந்தது. கண்ணுங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்களை விசாரிச்சுட்டு போகலான்னு தான் வந்தேன். சரி, நான் போயிட்டு வரேன். அந்த தாயாடு வீட்டில் இருப்பதை அறிந்து கொண்டு அந்த ஓநாய் அங்கிருந்து சென்று விட்டது. நாம பசங்களை வீட்டில் விட்டுட்டு சாப்பாடு கொண்டு வரலான்னு பார்த்தாக்கா இந்த கொல்லிக்கண்ணு வாயம் இங்கேயே சுத்திட்டு இருக்கானே. கண்ணுங்களா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் போயிட்டு வரேன். இந்த கொல்லிக்கண்ணு வாயனுக்கு வேற வேலையே இல்லையா? நம்ம வீட்டாண்டே சுத்திட்டு இருக்கானே, இவனை என்னதான் பண்றது நம்ம? பசங்களா, இங்க அடிக்கடி வெளியில வந்து நிக்காதீங்க. இந்த கொல்லிக்கண்ணு வாயன் உங்களை சாப்பிட பார்க்கறான். நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நாளைக்கு கொஞ்சம் வெளியில போயிட்டு வரலான்னு இருக்கிறேன் நான். நீங்க வீட்டிலேயே பத்திரமா இருக்கணும். பசங்களா, நான் வெளியில போயிட்டு உங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வரேன். நீங்க வீட்டிலேயே பத்திரமா இருங்க. வீட்டில் கேட் கதவு தாப்பால் போட்டு உள்ளேயே இருங்க, வெளியில வந்துடாதீங்க. அந்த ஓனாய் இங்கேயே சுத்திட்டு இருக்கு. சரிம்மா, நீங்க தைரியமா போயிட்டு வாங்க, நாங்க உள்ளேயே இருக்கோம். அந்த தாயாடு உணவு தேட வெளியே புறப்பட்டது. அந்த தாயாடு வெளியே சென்று கொண்டிருப்பதை அந்த ஓநாய் தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்தது. அடடே, இன்னைக்கு நமக்கு செம்ம வேட்டை தான். இன்னைக்கு நம்ம 7 ஆட்டுக்குட்டிகளையும் சாப்பிட வேண்டியதுதான். அந்த ஓநாய் வேலியை தாண்டி உள்ளே வந்தது. செல்லங்களா, கதவு தரங்க. நான் உங்க அம்மா வந்திருக்கேன். உங்களுக்கு சாப்பிட நிறைய கொண்டு வந்திருக்கேன். சீக்கிரம் வந்து கதவு தரங்க, நீங்க பசியா இருப்பீங்க. செல்லம், கதவு தர செல்லம். அந்த ஓநாயின் குரலை ஆட்டுக்குட்டிகள் கேட்டது. இந்த குரல் என் அம்மாவின் குரல் அல்ல, நீ அந்த கொல்லிக்கண்ணு வாயின் ஓனாய் தானே என மூத்த ஆடு பதில் கூறியது. இந்த ஆட்டுக்குட்டிகளை ஏமாற்றவே முடியவில்லையே. உடனே ஓநாய் அங்கிருந்து போய்விட்டது. இந்த குரல் நம்ம அம்மாவின் குரல் அல்ல, யாரும் கதவை திறக்காதீர்கள், அந்த ஓநாய் தான் வந்தது. சரி வாங்க எல்லாரும் டிவி பார்க்கலாம்.
நம்ம அம்மா சீக்கிரம் வந்துட்டா நல்லா இருக்கும். இந்த ஓநாய் தொந்தரவை தாங்க முடியல. உடனே ஓநாய்க்கு ஒரு யோசனை தோன்றியது. தேன் சாப்பிட்டால் குரல் இனிமையாக இருக்குமே என்று நினைத்தது. அதனால் தேன் கிடைக்கும் ஒரு கடைக்கு சென்று தேனை சாப்பிட்டு விட்டு வந்தது. செல்லங்களா, கதவு தரங்க, நான் உங்க அம்மா வந்திருக்கேன். உங்களுக்கு சாப்பிட நிறைய உணவுகள்லாம் கொண்டு வந்திருக்கேன். சீக்கிரமா கதவு தரங்க. இது நம்ம அம்மாவின் குரல் மாதிரி இருக்கிறதே. சரி, கதவை திறக்கலாம் என்று நினைத்தது மூத்த ஆடு. உடனே குட்டி ஆடு கதவின் கீழே ஓநாயின் கால்கள் தெரிவதை பார்த்தது. இது என் அம்மாவின் கால்கள் அல்ல, என் அம்மாவின் கால்கள் நீல கலரில் இருக்கும். நீ அந்த ஓநாய் தானே, மரியாதை ஓடிவிடு. உடனே ஓநாய் அங்கிருந்து போய்விட்டது. நல்ல வேளை நம்ம கதவை திறக்கலை. அந்த கொல்லிக்கண்ணு வாயன் இங்கே தான் சுற்றிட்டு இருக்கான். அந்த ஓநாய் பெயிண்ட் விற்கும் கடைக்கு சென்றது. பெயிண்டை கீழே ஊற்றி தன் காலை நினைத்து கொண்டது. அந்த ஓநாய் மறுபடியும் குட்டிகள் இருக்கும் இடத்திற்கு வந்தது. செல்லங்களா, கதவு தரங்க, நான் உங்கள் அம்மா வந்திருக்கேன். யாரும் கதவு திறக்காதீங்க, அந்த ஓநாய் தான் வந்திருக்கு. அந்த குட்டி ஆடு கதவின் துவாரத்தின் வழியே பார்த்தது. அதன் கால்கள் ப்ளூ கலரில் இருப்பதை கண்டது. நம்ம அம்மா தான் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி கதவை திறந்தது. அந்த கதவின் அருகே ஓநாய் நின்று கொண்டிருப்பதை பார்த்த பிறகு அந்த குட்டிகள் எல்லாம் அலறி அடித்து ஓடத் தொடங்கின. அந்த குட்டிகளை விரட்டி கொண்டே ஓடியது அந்த ஓநாய். எல்லா குட்டிகளும் அலறி அடித்து கொண்டு ஒவ்வொரு மூலைக்கு சென்றது. ஒரு ஆட்டுக்குட்டி சோபாவிற்கு பின்னே சென்று ஒளிந்தது. இன்னொரு ஆட்டுக்குட்டி வால் கிளாக் பின்னே சென்று ஒளிந்தது. 2 ஆட்டுக்குட்டிகள் பீரோக்கும் ஃப்ரிட்ஜுக்கும் பின்னே சென்று ஒளிந்தது. 2 ஆட்டுக்குட்டிகள் டைனிங் டேபிள் அடியில் சென்று ஒளிந்தது. இன்னும் ஒரு ஆட்டுக்குட்டி டேபிள் கீழே சென்று ஒளிந்தது. அந்த ஓநாய் 6 ஆட்டுக்குட்டிகளையும் விழுங்கியது. அதன் பிறகு அந்த ஓநாய் அங்கிருந்து சென்று விட்டது. அந்த தாயாடு தன் முதுகில் இலைகளை எல்லாம் சுமந்து கொண்டு வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தது. நம்ம பசங்க எல்லாம் பசியோட இருப்பாங்க, சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். அந்த தாயாடு வீட்டின் உள்ளே நுழைந்தது. அங்கு அதிர்ச்சி காத்து கொண்டிருந்தது. அங்கு வீட்டில் உள்ள பொருள்கள் எல்லாம் சிதறி கிடைப்பதை பார்த்தது அந்த ஆடு. ஐயோ, நம்ம பசங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் இந்த பொருள்கள்லாம் இவ்வளோ சிதறி கிடக்குது? செல்லங்களா, அவங்களுக்கு என்னடா ஆச்சு? அப்பொழுது வால் கிளாக் பின்னே இருந்த குட்டி ஆடு அழுது கொண்டே தாய் அருகே வந்தது. அம்மா, அந்த ஓநாய் இங்க வந்துச்சுமா. என்னோட அண்ணன் தம்பி அக்காவெல்லாம் சாப்பிட்டுடுச்சுமா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. நான் அந்த வாழ்க்கையில் பின்னாடி ஒளிஞ்சிருந்தேம்மா. அந்த கொல்லிக்கண்ணு வாயன் ஓனா என்னை பார்க்கலாமா. அழுவாதடா செல்லம். அந்த தாயாடும் குட்டியாடும் அந்த ஓநாயை தேட ஆரம்பித்தார்கள். அந்த ஓநாய் வயிறு முழுக்க சாப்பிட்டதால் மயக்கத்தில் ஒரு இடத்தில் உறங்கிக் கொண்டிருந்தது. இந்த ஓநாய்க்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்று நினைத்தார்கள். ஒரு கத்தி ஒன்றை எடுத்து வந்து அந்த ஓநாயின் வயிற்றை கிழித்தது தாயாடு. அந்த ஓநாயின் வயிற்றில் ஆட்டுக்குட்டிகள் 6 இருந்தது. அம்மா, என்னோட கூட பிறந்தவங்களாம் உயிரோட தான் இருக்காங்க. அதன் பிறகு அந்த 6 ஆட்டுக்குட்டிகளையும் வெளியே எடுத்தார்கள். அம்மா, இந்த ஓநாயை நம்ம சும்மாவே விடக்கூடாதுமா. அதன் பிறகு அங்கே இருந்த பாறாங்கற்களை சிலவற்றை எடுத்து அந்த ஓநாயின் வயிற்றில் போட்டு ஊசி நூலை வைத்து அந்த ஓநாயின் வயிற்றை தேய்த்து விட்டார்கள். அதன் பிறகு அங்கு இருந்த ஆடுகள் அனைத்தும் தன் வீட்டிற்கு சென்றன. கொஞ்ச நேரம் கழித்து அந்த ஓநாய் மயக்கத்தில் இருந்து எழுந்தது. என்ன, இன்னைக்கு நம்ம வயிறு இவ்வளோ கனமாக இருக்கு? 6 ஆடுகளையும் விழுங்கினோம் அல்லவா? அப்படித்தான் இருக்கும். சரி, தண்ணீர் குடித்து விட்டு வரலாம் என்று அந்த ஓநாய் ஒரு ஆற்றை நோக்கி ஓடியது. அந்த ஓநாய் தண்ணீர் குடிப்பதற்கு ஆற்றை நெருங்கியது. அந்த ஓநாய் வயிற்றின் உள்ளே இருந்த பாறாங்கற்களின் கனம் தாங்க முடியாததால் அந்த ஓநாய் ஆற்றின் உள்ளே விழுந்து இறந்தது. அதன் பிறகு அந்த ஆடுகளும் சந்தோஷமாக வாழ்ந்தது. இந்த கதையோட கருத்து என்னன்னா, நீங்கள் மற்றவங்களுக்கு கெடுதல் நினச்சிங்கன்னா உங்களுக்கும் கெட்டது நடக்கும். எங்கள் சேனல் வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.